எது ஒன்றும் சாத்தியத்திலிருந்து பிறப்பதில்லை. என் உடன் பிறந்தார்களே தேவையிலிருந்துதான் பிறக்கிறது. எனவேதான் டிமாண்ட் இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன். தேவையே கண்டுபிடிப்பின் தாய் என்கிறார். நல்லா புரிஞ்சுக்க. பறவையை பார்த்தான், அதை போல ஆகாயத்தில் பறக்க வேண்டும் என்று நினைத்தான். சாத்தியமா? இல்லை. சாத்தியப்படுத்தினான். சாதனை. தண்ணீரிலே மிதந்து பயணிக்க முடியுமா? கடல் கடக்க முடியுமா? நினைத்தான். சாத்தியமில்லை. சாத்தியப்படுத்தினான். சாதனை. தொலை தூரத்தில் இருப்பவனோடு தொடர்பு கொள்ள முடியுமா? முடியாது. முடித்து காட்டினான். சாதனை. ஈட்டில் கிடக்கும் மக்களுக்கு ஒரே நேரத்தில் வெளிச்சம் பாய்ச்ச முடியுமா? முடியும். மின்சாரத்தை கண்டுபிடித்தான். சாத்தியமில்லை. சாத்தியப்படுத்தினான். சாதனை. சாத்தியத்திலிருந்து எது ஒன்றும் பிறப்பதிலடா பைத்தியக்காரா. எல்லாருக்கும் பின்புலம். ஒன்னு சாதி, ஒன்னு மதம், ஒன்னு அரசியல், ஒன்னு திரைக்கவர்ச்சி சினிமா, எதுவுமே இல்லாத ஒரு மகன். ஒன்றுமே இல்லை. ஒரு ரூபா காசு இல்லை. ஒரு ஊடக ஆதரவில்லை. ஒருவனும் இல்லை. மூச்சை பேச்சாக்கி இதய துடிப்பை விட லட்சிய துடிப்பை முன்னிறுத்தி ஒரு போராளிக்கு குடும்ப உறவை விட கொள்கை உறவு மேலானது. ஒரு லட்சியவாதிக்கு ரத்த உறவை விட லட்சிய உறவு மேலானது என்ற முழக்கத்தை முன்வைத்து இத்தனை லட்சம் பேரை திரட்டி மூன்றாவது பெரிய கட்சியாக, அரசியல் பேரியக்கமாக வாக்குக்கு ஒத்த ரூபாய் கொடுக்காமல் 8.5 விழுக்காடு வாக்கை பெற்று ஒரு தேர்ட் போர்ஸாக, ஒரு தூய அரசியல் ஆற்றலாக வந்துவிட முடியும் என்றால் திமுக ஐயா ஸ்டாலின் கட்சி அல்ல, அதிமுக ஐயா எடப்பாடியின் கட்சி அல்ல, காங்கிரஸ் அருமை சகோதரர் ராகுல் காந்தியின் கட்சி அல்ல, பாரதிய ஜனதா ஐயா மோடியின் கட்சி அல்ல. ஆனால் நாம் தமிழர் கட்சி என் கட்சி. என் ரத்தம், என் வேர்வை, என் மூச்சு, என் பேச்சு, என் உழைப்பு, என் பிள்ளைகளின் ரத்தம், உழைப்பு, பேச்சு. இது எங்க கட்சி. அப்படி எவனும் சொந்தம் கொண்ட முடியாது. சும்மா பேச்சு. அது பிராக்டிக்கல். எதுவும் பிராக்டிக்கல். பிராக்டிக்கலா பேசுவோம்ங்கிறதே பார்த்து படிக்க வேண்டியது இருக்குது. இது வேற. இது வேற. அறிவுபூர்வமாக சிந்தித்து உணர்வுபூர்வமாக கடத்துவோம். ஜனநாயக முறையில் சிந்தித்து சர்வாதிகாரமாக செயல்படுத்தி வெல்லுவோம். எங்களுடைய கோபம், எங்களுடைய ஆவேசம் எல்லாம் என் மண், என் மக்களின் மீது இருக்கிற பேரன்பும் பெருங்காதலும். என் அன்பு மக்களே, இறைமகன் இயேசு இந்த பூமி பந்தில் மானுட சமூகம் பட்ட துயரத்தை எல்லாம் துடைப்பதற்கு ஒரு சிலுவையை தூக்கினார், சுமந்தார் என்றால் தமிழ் சமூக மக்கள் அல்லப்பட்டு, அல்லல் பட்டு, துன்பப்பட்டு, துயரப்பட்டு, கண்ணீர் விட்டு கதறி வழிக்கிற இந்த துயரங்களாம் துரத்தை அடிப்பதற்காக உங்கள் பிள்ளைகள் நாங்கள் கலப்பை சுமக்கிறோம். கர்த்தர் சிலுவையை சுமந்தார், உங்கள் பிள்ளைகள் நாங்கள் கலப்பையை சுமக்கிறோம். இயேசு சுமந்த சிலுவை உலகத்தார் துயரத்தை துடைக்கும் என்றால் உங்கள் பிள்ளைகளின் கலப்பையும் உங்கள் துயரம் துன்பத்தை துடைக்கும். நம்பிக்கையோடு நம்பிக்கையோடு எதிர்வரும் 26 தேர்தலிலே என் பிள்ளைகளுக்கு வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். அது சீமானின் வெற்றி, ஒரு கட்சியின் வெற்றி என்று கருதாதீர்கள். உங்களின் வெற்றி, நீங்கள் பிறந்த பெருமை மிக்க இனத்தின் வெற்றி என்று கருதுங்கள். அதை கவனத்தில் வைத்துக் கொண்டு செய்யுங்கள். டிஎன்பிசியிலே நடக்கிற முறைகேடு, வேலை காத்திருக்கிற பிள்ளைகளின் வேலை வாய்ப்பு, அதையெல்லாம் எளிதாக நம்மளால் நிறைவேற்ற முடியும். எத்தனை காலத்திற்கு முறையிடுவீர்கள்? எத்தனை காலத்திற்கு கோரிக்கை வைப்பீர்கள்? எத்தனை காலத்திற்கு போராடுவீர்கள்? எத்தனை காலத்துக்கு மனு அளிப்பீர்கள்? மண்டியிடுவீர்கள், மன்றாடுவீர்கள்? இதையெல்லாம் மாற்றுவதற்கு இருக்கிற ஒரே வழி அதிகாரத்தை கைப்பற்றுங்கள். அதிகாரம் மிக வலிமையானது. அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது என்பதை அறிந்து துணிந்து இந்த களத்திற்கு வாருங்கள்.